ஹாய் ஹாய் சலீம். ஹாய் ஹாய் அர்னால்ட். ஹாய் கேக்குதுங்களா? ப்ரோ. யா. டே 4 கிளியரா இருக்கா? ஓகேவா? கிளியரா இருக்கு. ம். ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இப்ப பார்க்குற பார்வை கொஞ்சம் நிறைய மாறி இருக்குங்களா? கன்ஃபார்ம். ம். அண்ட் நிறைய கரெக்ஷன்ஸ் இருக்கு சலீம் அண்ட் அர்னால்ட். உங்களோட அசைன்மெண்ட்ஸ்ல நிறைய கரெக்ஷன்ஸ் இருக்கு. ஓகே. பார்த்த வரைக்கும் புரிஞ்சிருக்கு. ஆனா நீங்க அதை இண்டிவிஜுவலா கரெக்டான வேலை அப்ரோச் பண்ணல. ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணிடலாம் பை எண்ட் ஆஃப் த செஷன். ஓகேங்களா? ஓகே. அண்ட் இன்னையோட டாபிக் அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அண்ட் உங்களுக்கு என்ன ட்ரீம் இருக்குது சலீம்? உங்களோட ட்ரீம்னு ஏதாச்சும் ஒன்று இருக்குங்களா? ட்ரேடிங்கில் என்ன பண்ணி முன்னேறலாம்? ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் இருக்குங்களா? எனக்கு வந்து இது ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு. ப்ரோ நம்ம பிறந்ததுலேருந்து ரெண்டல் ஹவுஸ் தான். ஒரு சின்னதாவது ஒரு வீடு வாங்கணும் ப்ரோ. முடியுமான்னு தெரியல. ஆனால் என்னோட எய்ம் அதுதான் ப்ரோ. மந்த்லி ஒரு சர்டைன் அமௌண்ட், ஒரு 1 லட்சம், ஒரு 1.25, ஒரு 1.5 இது மாதிரி எடுத்தா கூட வீடு வாங்கலாம்ல? முடியாது? கன்ஃபார்ம் ப்ரோ. கண்டிப்பாக வாங்கலாம். ஏன்னா நம்ம இருக்கிறது கொஞ்சம் வில்லேஜுங்கிறதுனால கன்ஃபார்ம் வாங்கலாம். உங்களுக்கு அர்னால்ட், உங்களுக்கு ட்ரேடிங்லேருந்து ஏதாச்சும் ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா என்ன ஆசை சொல்லுவீங்க? நிறைய இருக்கு ப்ரோ. இப்போதைக்கு என்னோட மாடலிங் நான் என் மேல இன்வெஸ்ட் பண்ணி மாடலிங் கரியர்ல வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும். நிறைய கடன் இருக்கு ப்ரோ. அது துரையனோட மேரேஜ் பண்ணணும். ஓகே. சப்போஸ் டெபிட் ஏதாச்சும் இருக்கு, கடன் ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா அது ஒரு நாள் செஷன்ல வைக்கலாம். அந்த செஷன்ல எந்த அளவுக்கு நம்ம அதை இந்த இயர்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணி கிளியர் பண்ணலாம். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 10 லட்சம் கடன் இருக்கு, ஒரு 5 லட்சம் கடன் இருக்குன்னா கடன் இல்லாமல் லைஃப் இருக்காது. கண்டிப்பா ஒரு கடன் இருக்கும். அவங்க எல்லாருக்குமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்பிக்கையை கொடுக்கணும். எப்படி நம்பிக்கை கொடுக்குறது அப்படின்னா, ஒரு 4 வாட்டி 4 மாசம் 5 மாசம் முறையா நம்ம கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ரொம்ப கேட்க மாட்டாங்க. நம்மளை கொஞ்சம் ஸ்லோவா நம்மளுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த டைமை நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துக்கிறப்ப ஒரு எண்ட் ஆஃப் த செஷன் இவ்வளோ கொடுத்துட்டோமா நம்மளுக்கே கொஞ்சம் ஷாக்கிங் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? எல்லா ட்ரேட்ஸ்லையும் கூட தான் இருக்க போறேன். ட்ரேட்ஸ்ல முக்கியமா வந்து எந்த அளவுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணணுங்கிறது தான் முக்கியம். இப்போ இந்த வாரம் முடிஞ்சிருச்சு, ஃப்ரைடே வரைக்கும் முடிஞ்சு. ஓகேங்களா? ஃப்ரைடேல எடுத்த பாயிண்ட் நான் சொல்றேன். எடுத்த ட்ரேட்ஸ் எல்லாமே மண்டே எடுத்த ட்ரேடு 1:5 RR. டியூஸ்டே ட்ரேட் இல்லை. டியூஸ்டே ட்ரேட் இல்லைனாலும் ப்ரெஷரே கிடையாது. வெனஸ்டே ட்ரேட் 1:7 RR. எவ்வளோ வந்துச்சு? 5 + 7 எவ்வளோ வந்துச்சு? 14. 5 + 7 12. தேர்ஸ்டே இந்த ட்ரேடு ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் மைனஸ் போக ஒரு 13 இருக்குங்களா? ஃப்ரைடே ட்ரேட் வரல. ஸோ 11 RR. 14 13 மைனஸ் 12 1னா 12 RRல இல்ல ப்ரோ. 5 + 7 வந்து 12 வந்துச்சு. 5 + 7 12. 12ல -1 போட்டா 11 RR. 11 RRல ஃபேஸ் 1 கிளியர் பண்ணிருக்கலாமா? கண்டிப்பா. ஒரு 50K இருக்கு அப்படின்னா ஒரு ரிஸ்க் எடுக்கிறோம்னா அதுலயும் கொஞ்சம் ஒரு பார்ஷியல் அமௌண்ட் பார்த்துருக்கலாமா? போன வீக் நடந்தது 1:18 RR. அதுக்கு பிஃபோர் வீக் நடந்து 1:2.5 RR. ஸோ ட்ரேடிங் கிராஜுவலாக இப்படி தான் அங்கங்கே கொடுக்கும். பட் நம்மளுக்கு பண்ணுற உழைப்புக்கு ஊதியம் கிடைச்சா போதும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. எய்தர் நம்மளுக்கு நெகட்டிவாக மட்டும் போயிடக்கூடாது, பாசிட்டிவாக இருக்கணும், அதே சமயத்தில் கரெக்டாக இருக்கணும். செகண்ட் திங், ட்ரேட்ஸ் வரலனாலும் ப்ரெஷர் பண்ணவே கூடாது. இதெல்லாம் ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நான் பார்க்குறதெல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு நான் இப்போ ஷேர் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த ஒரு மைண்ட் செட் இப்போலேருந்தே உங்களுக்கு டெவலப் ஆகும். அண்ட் அனதர் திங் வந்து இப்போ நீங்கள் ஆல்ஃபாவில் இருக்கீங்க. அப்படி இருக்கப்போ ஸ்டாக் மார்க்கெட் இதில் இன்க்ளூட் வரப்போ ஃப்ரைடே வந்து இந்தியன் மார்க்கெட்டில் ஃபோக்கஸ் பண்ணப்போ அதில் ஒரு பார்ஷியல் அமௌண்ட் பார்த்தது எல்லாருமே பார்த்தாங்க. ஸோ அதுவும் நம்ம இதில் தெரிஞ்சுப்போம். அனதர் திங், என்னோட ட்ரீம் என்ன தெரியுங்களா? ஒரு ஒரு ஷாப்பிங் மால் போகிறோம், இல்லை ஒரு ட்ரெஸ் கடைக்கு போகிறோம், இல்லைனா ஒரு ஃபுட்டு சாப்பிட போகிறோம் அப்படின்னா பில் பார்க்காம நம்மளால பர்ச்சேஸ் பண்ணணும். அந்த ப்ரைஸ் டேக் பண்ணாமல் பார்ப்போம் தெரியுங்களா? எப்பவுமே போகும்போது அது யோசிப்பேன். ஒரு நாள் வந்து இந்த மாதிரி நம்ம இருக்கணும்ட்டு. அது இன்னொன்று என்னன்னா, மாதம் ட்ரெஸ் எடுக்கணும். அது ஆக்சுவலாக எல்லாருமே எடுப்பாங்க. பட் ஒரு மிடில் கிளாஸாக பிறந்தோன்னா பொங்கலுக்கு, தீபாவளிக்கு, முஸ்லீம் பண்டிகைக்கு இப்படி தான் வரும் ட்ரெஸ். மாதம் நம்ம எடுத்துருக்கவே மாட்டோம். ஆனால் அதெல்லாம் எடுக்கிறப்ப ஒரு பெரிய ஆனந்த கண்ணீரே வரும். மாதம் எடுக்கிறப்பெல்லாம் எவ்வளோ போராடி இருப்போம். வேற எந்த ஆசையுமே இல்லை. ஒரு சின்ன சின்ன ஆசைகள்லாம் இருக்கும்ல, சின்ன வயசுல நம்ம தொலைச்ச ஆசைகள். அதெல்லாம் நம்ம அதில் இது ஒரு பெரிய பாயிண்டாக எனக்கு இருக்கும். கடைக்கு போகிறோம், ப்ரைஸ் டேக் இருக்கக்கூடாது, போய் வாங்கணும். நம்மளுக்கு தெரியும் எப்படி வாங்கணும் அப்படின்னு. ட்ரெஸ்ஸு தகுதியாக இருந்துச்சு, குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா காசு கொடுத்து வாங்கலாம், தப்பே இல்லை. அப்படி இருக்கிறப்ப அதெல்லாம் பண்ணலாம். சாப்பிட்றப்ப பில் பார்க்காம சாப்பிடணும், இதெல்லாம் இருக்குது. அந்த ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்கும். அந்த ஆசையை ஃபஸ்ட்டு எல்லாருமே நிறைவேற்றிடும். என்னோட ரீசன்ட் ட்ரீம் கூட நானும் சலீமும் உங்களை மாதிரி இது
நான் சொல்றது தப்பா இல்லைன்னு கூட தெரியல. உங்க மாதிரி அவார்டு வாங்கணும். தப்பெல்லாம் இல்ல. என்ன சலீம் நீங்க வேற. என்ன ஆனாலும் நீங்க வேற. தப்பெல்லாம் இல்ல, வாங்கலாம். ஓகேங்களா? நீங்க பெஸ்ட் பெர்ஃபார்மா பண்ணுங்க. நானே உங்களுக்கு கூப்பிட்டு வச்சு சர்டிஃபிகேட்டும் பண்றேன், அவார்டும் கொடுக்குறேன். நான் எப்படி இதை நான் ஆர்கனைஸ் பண்ணுவேன் கண்டிப்பா. ஓகேங்களா? அதில் நான் உங்களையும் நான் இன்வைட் பண்றேன், கொடுக்குறேன். அதுவும் இல்லாம இப்போ ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ண போறேன். அந்த ஈவெண்ட்ல நேர்ல வாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள், நிறைய பெரிய விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நடக்கும். கண்டிப்பா அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். கண்டிப்பா ப்ரோ. ஒரே விஷயம் தான் நான் சொல்லுவேன், ப்ராஃபிட் மேக் பண்ணதுக்கு அப்புறம் போகாதீங்க, இருங்க, கூடயே இருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? லாஸ்ட் வரைக்கும் இருங்க. ஏன்னா சக்சஸை 2 வாட்டி பார்த்துட்டு அது பேர் சக்சஸ் இல்லை. பெரிய பெரிய விஷயங்கள் அதுக்கப்புறம் பார்க்குறோம் பாருங்களேன், அதுதான் சக்சஸ். சேர்ந்தே இருந்தால் பெரிய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். நான் இப்போ ஒரு ட்ரிப்பு கூட பார்க்குறேன். இப்போ ப்ராஃபிட்டபிள் ஆகிறவங்க எல்லாருமே ட்ரிப்பு கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கேன். ஓகேங்களா? அதில் நீங்களும் அப்கமிங்கில் கண்டிப்பாக வருவீங்க. ஸோ அது எல்லாமே பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதெல்லாம் எல்லாத்தோட ஆசை தானே, கரெக்டு தானே? சம்பாதிக்கணும், சம்பாரிச்சு நம்ம இண்டிவிஜுவலாக ஒரு லைஃப்பை பார்த்துட்டு கொஞ்சம் டெவலப் ஆகணும் அப்படின்னு. ஒரே விஷயம், நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் செலவு பண்ணுறதுல யோசிக்காதீங்க. நம்மளுக்கு செலவு பண்ணாதான் அடுத்த ஸ்டேஜுக்கு நம்மளால போக முடியும். நான் உங்களுக்கு அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு 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 செடி இருக்குது, ஒரு ஃப்ரூட், ஒரு ஆப்பிளே வச்சுக்கோங்களேன். ஒரு ஆப்பிள் வந்து வருது அப்படிங்கிறதுக்காக தண்ணி ஊற்றாமல் அந்த ஆப்பிளை மட்டும் பறிச்சிட்டே இருந்தேன்னா ஒரு கட்டத்தில் சீக்கிரமே காலியாயிரும், மரமே போயிடும். அந்த மரத்துக்கும் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தால் தான் மரமும் வளரும், செடியும் காய்க்கும், பூவும் பூக்கும், அதனால் ஃப்ரூட்டும் பழுக்கும். அப்படி இருக்கிறப்ப அந்த மரங்கிறது நீங்கள். அதனால் உங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணுறது யோசிக்காதீங்க. நம்மளோட அப்பா அம்மாலாம் வந்து அவங்களுக்கு செலவு பண்ணாமல் நம்ம குடும்பத்துக்கே தான் செலவு பண்ணிட்டு இருப்பாங்க, ஞாபகம் இருக்குங்களா? கண்டிப்பா ப்ரோ. அப்படி இருக்கிறப்ப நம்ம இந்த இடத்துல நம்மளுக்கும் செலவு பண்ணி அந்த ஒரு சோலுக்கு, நம்மளோட சோலுக்கு நம்ம கொஞ்சம் எனர்ஜி கொடுக்குறப்ப அடுத்த ஸ்டேஜுக்கு கண்டிப்பாக போகும். ஓகே, அது ஒரு பாயிண்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த செஷன் வந்து ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கு, சைக்காலஜி வைஸ் மாறும், ஒரு பாண்ட் வைஸ் ரொம்ப இன்னும் கொஞ்சம் நம்ம திக்காகும். எனக்கு பொறுத்த வரைக்கும் சலீம் அண்ட் அர்னால்ங்கிறது இந்த இயருக்குள்ளே பெரிய சக்ஸஸ் ஆகி இது மாதிரி கால் பண்ணி நீங்கள் எனக்கு சொல்லணும், பிரதர் நான் இது வாங்கியிருக்கேன், இவ்வளோ ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்கேன், லைஃப் கொஞ்சம் டெவலப் ஆயிருச்சு அப்படின்னு நீங்கள் எனக்கு கால் பண்ணி சொல்லணும். அந்த மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். நேர்லயே மீட் பண்றோம் ப்ரோ. ஒவ்வொரு வாட்டி ஒரு அச்சீவ்மென்ட் பண்ணும்போது கண்டிப்பா நேர்ல மீட் பண்ணுவோம் ப்ரோ. கண்டிப்பா வாங்கன்னு தான் சொல்லுவேன். கண்டிப்பா வாங்க, நம்ம எவ்ரி மந்த் கூட மீட் பண்ணலாம். ஆனா எனக்கு என்னோட ஹாப்பினஸ் வந்து நீங்க சீக்கிரமா சக்சஸ் ஆகி இது மாதிரி என்னோட ஒரு பாதி விஷயங்கள் முடிஞ்சிருச்சு, கடன் முடிஞ்சிருச்சு, இல்லை நான் இதை வந்து வாங்கலான்னு இருக்கேன் பிரதர், இந்த அளவுக்கு நான் ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்கேன்னு சொல்லுங்க. எந்த ஒரு ரிஸ்கையும் கான்ஃபிடென்ட் எடுத்துவீங்க. கரெக்டான புரிதல் இருக்கு, கரெக்டான ஒரு பொருள் கையில கிடைச்சிருச்சுன்னா அப்போ எடுத்து வைக்கிற ரிஸ்க்கு கரெக்டாக இருக்கணும், பயம் இருக்கக்கூடாது. அவ்வளோதான். நான் அதான் சொன்னேன், இதுக்கு கிளாஸுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் ஆல்ரெடி மைண்டில் ஸ்டோர் பண்ணது எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் லேர்ன் பண்ணுறது ரொம்ப டிஃப்ரெண்ட். ஒரு நாளும் 2 கான்செப்ட் லேர்ன் பண்ணுறோம். அப்போ 15 நாள் 20 நாளைக்கு எத்தனை கான்செப்ட் இருக்கும்? மொத்தம் 40 கான்செப்ட் கிட்ட நம்ம லேர்ன் பண்ணுறோம். ஒரு கான்செப்ட் மட்டும் வச்சு எஸ்எம்சி ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணுது, ஃபேர் வேல்யூ கேப் கொடுக்குது, ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் எடுங்க, அப்படி மட்டும் மார்க்கெட்டை பார்க்க முடியாது. 42 டிஃப்ரெண்ட் வேல நம்ம மார்க்கெட்டை பார்க்குறோம். அப்படி இருக்கிறப்ப எந்த முடிவாக இருந்தாலும் கான்ஃபிடென்ட் எடுத்து வைக்கலாம். ஓகேங்களா? இன்னைக்கு டாபிக் டே 5. வெல்கம் பேக் அர்னால்ட் அண்ட் சலீம். ஸோ இன்னைக்கு டாபிக்ல ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் என்னன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். கேள்விப்பட்டிருக்கீங்களா? சப்ளை அண்ட் டிமாண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சப்ளை அண்ட் டிமாண்ட்னா என்னது? ரீசன் ஸ்விங் ஹை ஸ்விங் லோ மார்க் பண்ணி அதுல கீழே டிமாண்ட் இருக்கும், மேல சப்ளை இருக்கும். போன கிளாஸ்ல எனக்கு எப்படி சொல்லி கொடுத்தோம், ஃபிப் அதுல ஃபிப் டிராப் பண்ணிட்டு 0.88ல நம்ம அங்க ஆர்டர் பிளாக் கண்டிப்பா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஓ, போன கிளாஸ்ல சொன்னாங்களா? ஒர்க் ஆனிச்சா? அப்படின்னா 8 ட்ரேட்ல 7 எஸ்எல் அடிக்க ஒரு ட்ரேட் தான். அப்ப 7 ட்ரேட்ல கேபிட்டல் வாஷ் அவுட் ஆயிருச்சுன்னா அதுதான். அப்ப அது நம்பிக்கை தானே, ஹோப் தான் பில்ட் ஆகுது இல்லையா, ரிசல்ட் பில்ட் ஆகல. ரிசல்ட் பில்ட் ஆகுறது தான் கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங், கரெக்டான கான்செப்ட். ஓகேங்களா? எல்லாமே டெலீட் பண்ணிடுங்க. சப்ளை அண்ட் டிமாண்ட் வேற, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேற. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா ஈக்குவல் ஹைஸ், ஒரு லோஸ், ஒரு ஹைஸ் பக்கத்துல செக்மெண்ட்லேயே மார்க்கெட்டில் ஃபார்ம் ஆகும். இப்போ நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாருங்களேன், பக்கத்துலேயே ரெசிஸ்டன்ஸும் கிரியேட் ஆயிருக்கும், சப்போர்ட்டும் கிரியேட் ஆயிருக்கும். பக்கத்துல லோயர் டைம் ஃப்ரேம்லேருந்து M30 வரைக்குமே பாருங்க, பக்கத்துலேயே இருக்கும். சப்ளை அண்ட் டிமாண்ட் பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட். டேரெக்டாக போகலாம், லைவ் சார்ட் எல்லாமே போய் லைவ்ல பார்க்கலாம். ஓகே, ரொம்ப முக்கியமான டாபிக், என்னோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இது. இதில் ட்ரேட்ஸ்லாம் ரொம்ப ரீசனபிளாக வரும், ஒரு ட்ரேட்ஸும். ஓகே, அண்ட் கோல்டில் மட்டும் இந்த வாரம் எஸ்எல்ஏ கிடையாது.
ஓகேங்களா? கோல்டு மேக்ஸிமம் எஸ்எல் அவாய்ட் ஆயிரும். இன்னைக்கு டே 5. டே 5ல சப்ளை அண்ட் டிமாண்ட். சப்ளை அண்ட் டிமாண்ட் வேற, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேற. சப்ளை அண்ட் டிமாண்ட்ல ரொம்ப மேஜரா பேச போற விஷயம் வந்து ரெஸ்டிங் லிக்விடிட்டின்னு ஒரு விஷயம் இருக்கும். ரெஸ்டிங் லிக்விடிட்டி. செகண்ட் திங் இப்படின்னா என்னது எல்லாமே சொல்கிறேன். இந்த ரெஸ்டிங் லிக்விடிட்டி மூலயமா மார்க்கெட்டில் அக்ரெசிவான ஆர்டர் ஃபில்லிங் ஒன்று நடக்கும். நீங்கள் டேரெக்டாக ட்ரேடே தெரியல, நார்மலாக நீங்கள் ஒன் ஹவர் டிமாண்டை மட்டும் பார்க்குறீங்க அப்படின்னாலும் இதுலேயே நிறைய என்ட்ரிஸ் ஃபோக்கஸ் ஆகும். இதில் ஸ்ட்ரக்சர் ப்ளஸ் ஹை கன்ஃபர்மேஷன் லெவல்ஸ் நம்ம இங்கே ஈஸியாக பார்க்கலாம். ஹை லெவல் கன்ஃபர்மேஷன், இதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன்ஸ் டாபிக்ஸ்லாம் நிறையா க்ளோஸ் டு த டாபிக்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இப்போ இதில் ஹை லெவல் ஆஃப் கன்ஃபர்மேஷனில் 1:15, 1:10, 1:8, 1:7 வரைக்கும் கூட பார்க்கலாம் தாராளமாக. இப்போது ஒரு சப்ளை அண்ட் டிமாண்ட் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் மார்க்கெட் இப்படியே இருக்கும், கரெக்டுங்களா? சம்டைம்ஸ் இங்கே ஒரு சப்போர்ட் கிரியேட் ஆகிருக்கும், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகிருக்கும், இப்படியே டேப் பண்ணிட்டு போகும். பட் சம்டைம் மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டாக அக்ரெசிவாக போகும், சம்டைம்ஸ் மார்க்கெட் டைரக்டாக அக்ரெசிவாக ஃபாலோ ஆகும். இப்போ இந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட்டை யார் கொடுக்குறாங்கன்னா அக்ரெசிவான ஒன் சைட் ஆர்டர்ஸ் கொடுக்குறாங்க. ஒரே சர்டன் பையர்ஸ் மட்டும் இந்த இடத்துல ப்ரெஷர் கிரியேட் பண்ணுறாங்க, இந்த இடத்துல சர்டன் செல்லர்ஸ் மட்டும் தான் ப்ரெஷர் கிரியேட் பண்ணுறாங்க. ஒரு அக்ரெசிவ் ப்ரெஷர் கிரியேட் ஆகிற இடம் வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட். அதனால தான் ஹை லெவல் ஆஃப் சப்ளைஸ் ஃபார்ம் ஆகிற பிளேஸை வந்து சப்ளைன்னு சொல்லுவோம். ஹை லெவல் ஆஃப் சப்ளை. ஹை லெவல் ஆஃப் சப்ளை யார் கிரியேட் பண்ணுவா? அப்சல்யூட்லி செல்லிங் ப்ரெஷர் இந்த இடத்துல கண்டிப்பாக நம்மளுக்கு ஃபோக்கஸ் ஆகும். செல்லர்ஸ் ப்ரெஷரை மட்டும்தான் நம்ம சப்ளைன்னு சொல்லுவோம், பையர்ஸோட ப்ரெஷரை மட்டும்தான் டிமாண்டுன்னு சொல்லுவோம். நீங்கள் எடுக்கிற ட்ரேட்ஸில் சலீம் ஒரு 7 ட்ரேட் ப்ராஃபிட் வரும், மேபி 2 ட்ரேட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். ஓகேங்களா? அந்த 7 ட்ரேடு ஆவரேஜாக 1:5 RR இருக்கும். 2 ட்ரேட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனிச்சுன்னா மேட்டர் இல்லைங்களா? அப்போ இந்த ஹை லெவல் ஆஃப் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வர சப்ளை அண்ட் டிமாண்ட். இதுல என்ன முக்கியமான பையர்ஸ் ப்ரெஷரை நம்ம ஃபீல் பண்ணலாம். ஓகே, இந்த ட்ரேட்ஸ்ல வந்து பையர்ஸோட ப்ரெஷர் மார்க்கெட்ல ரொம்ப அதிகமா இருக்காங்க. ஆனால் அந்த பையர்ஸ் ப்ரெஷர் மூலயமா டிமாண்ட் கிரியேட் ஆகுது. அந்த டிமாண்ட் மூலயமா ஒரு ஆரிஜின் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனல் மூவ் கொடுக்கும். சப்ளை அண்ட் டிமாண்ட் அப்படின்னாலே ஒரு ஆரிஜின் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனல் மூவ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆரிஜின் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனல் மூவ்ல சப்ளை அண்ட் டிமாண்ட் ரொம்ப ரொம்ப கிளியராக தெரியும். இப்போ நீங்கள் லைவ்ல பார்க்க போகிறது எல்லாமே கிளியராக தெரியும். இன்னைக்கு லைவ், நேற்று லைவ், முந்தானத்து லைவ் எல்லாமே ஃபுல்லாக லைவ்ல பார்க்கலாம். ஆரிஜின் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனல் மூவ் இது வேற கோர் கான்செப்ட். இதில் எத்தாச்சிக்காக விட்டுறாதீங்க. நான் சொல்கிறேன்ல, எல்லாமே சிம்பிளாக இருக்கலாம், பட் ஆனால் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு பல வருஷங்களோட உழைப்பு. அதனால பாயிண்ட்ஸை மட்டும் மிஸ் பண்ணாமல் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு ஆரிஜின் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனல் மூவ்ல மார்க்கெட் கொடுக்கக்கூடிய கேண்டில்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்எஃபிஷியன்சி அண்ட் எஃபிஷியன்சி. இந்த இன்எஃபிஷியன்சினா என்னது, எஃபிஷியன்சினா என்னதுன்னு அப்கமிங் டாபிக்ல உங்களுக்கு வந்துடும். இதில் ஆரிஜின் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனல் மூவை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு M15 ஸ்ட்ரக்சர் போகிறேன் யூரோஎஸ்டியில், சரிங்களா? இப்போ இந்த ஸ்ட்ரக்சரில் ஏஷியனோட டைமிங்கில் மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகுது. ஏஷியன் டைமிங்கில் இங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுங்களா? இப்போ இங்கே ஓப்பன் ஆகுறப்ப சும்மா பாருங்களேன், ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகுது. இங்கே என்ன ஆக்ட் ஆகுது? சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட்டு அகைன் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுதா? ஆனால் இப்படி பக்கத்தில் இருக்கலாம். அப்போ இங்கேன்னு பார்த்தா இங்கே ஒரு சப்போர்ட் தானே, ஒரு சப்போர்ட்டு, திருப்பி இங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் இப்படி கிரியேட் ஆகுது. இங்கே 2 ரெசிஸ்டன்ஸ். பட் ஒரு ஆரிஜின் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனல் மூவ்ல எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ட்ரேட்ஸ் எல்லாம் இதை எப்படிலாம் கேப்சர் பண்ணலாம்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே இருக்கிற ஸ்ட்ரக்சர் 3rd டைப்புங்களா, 2nd டைப்புங்களா? 3rd டைப். சூப்பர், அமேசிங். அப்போ மார்க்கெட் இங்கே போன மார்க்கெட் இங்கேருந்து மேலே போயிருச்சுங்களா டைரக்டா? இது பேர் டிமாண்ட். ஏன் இதை டிமாண்டுன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இன் டெப்த்தில்.
இப்போ மேலே இருக்கிறது பேர் சப்ளை. ஒரு சப்ளையர்ஸ், ஒரு செல்லர்ஸோட ப்ரெஷர் நம்ம இங்கே ஃபீல் பண்ணலாம். நெக்ஸ்ட் இது தேர்ட் டைப்புங்களா, செகண்ட் டைப்புங்களா? தேர்ட் டைப் தானே. இங்கே மார்க்கெட்டில் நம்ம என்ட்ரு ஆக மாட்டோம். ஏன் இங்கே என்ட்ரு ஆக மாட்டோம்? ரேஞ்ச் கண்ட்ரோலர்ஸ் யார் இருக்கா? செல்லர்ஸ் இருக்காங்க. ஸோ இங்கே நம்ம என்ட்ரு ஆகிருக்க மாட்டோம். மார்க்கெட்டில் இங்கேருந்து மார்க்கெட் போகிறோம், சரிங்களா? இது தேர்ட் டைப் தானே. இதை மார்க்கெட் இங்கே ஒரு பேரிஷ் பிரேக் அவுட்னு ஒரு விஷயம் நடந்திருக்கு. அப்போது ரீட்ரேஸ்மெண்ட் பாயிண்ட் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்குங்களா? ஒன் மோர் ரீட்ரேஸ்மெண்ட் பாயிண்ட். இங்கே ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணாலும் இது வரைக்கும் தான் டேக் ப்ராஃபிட் வைக்க முடியும். இங்கே ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணாலும் இது வரைக்கும் டேக் ப்ராஃபிட் வைக்க முடியும். ஏன் இது வரைக்கும் டேக் ப்ராஃபிட் வைக்க முடியும் அப்படின்னா, இந்த இடத்துல தான் லிக்விடிட்டி வந்து ரெஸ்டிங் லிக்விடிட்டின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது சப்ளை, மேலே இருக்குது சப்ளை. இந்த சப்ளை டேரெக்டாக டேக் ப்ராஃபிட் ஹிட் பண்ணியிருக்குங்களா, இல்லை சும்மா அங்கிட்ட இங்கிட்ட சுற்றிட்டு இருக்குங்களா? டேரெக்டாக ஹிட் ஆயிருக்கா? நார்மல் பாயிண்ட்லேயே நீங்கள் பாருங்கள். சலீம் அண்ட் அண்ணா, இது சப்போர்ட்டை தாண்டிடுச்சா தாண்டலையா? தாண்டல ப்ரோ. தாண்டல. அர்னால் ஃபேக் அவுட் தாண்டல. அப்போ அது ஸ்டில் டிமாண்ட் தானே. பக்கத்துல இல்லை. இந்த டிமாண்ட்லேருந்து மேலே ரைஸ் ஆயிருக்கா? இந்த சப்ளைலேருந்து மார்க்கெட் ஃபாலோ ஆயிருக்கா? இந்த சப்ளைலேருந்து மார்க்கெட் ஃபாலோ ஆயிருக்கா? இங்கே நம்ம ட்ரேட் என்டர் ஆயிருக்க மாட்டோம். ரீசன் ரேஞ்ச் ஸ்டில் பையர்ஸில் இருக்காங்க. ஸோ செல் சைடில் என்டர் ஆயிருக்க மாட்டோம். இந்த இடத்துல ரேஞ்ச் வந்து கண்ட்ரோல் ஆகுறாங்க. ஸோ மார்க்கெட்டில் இந்த இடத்துல டெவலப் பண்ணியிருந்தா கூட, ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தா கூட இங்கே வரைக்கும் டேக் ப்ராஃபிட். இந்த இடத்துலையும் நியூஸோட டைமிங்னால ஒரு விஷயம் நடந்துச்சு, அதனால் மார்க்கெட் இது வரைக்கும் போயிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் இதை கூட விட்டுருங்க. இதில் கூட ரேஞ்ச் இல்லை, இதில் ரேஞ்ச் இருக்குல்ல, அண்ட் இதில் ரேஞ்ச் இருக்குல்ல. மேலே இங்கே நம்ம ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாலுமே இந்த இடத்துல ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாலும் எவ்வளோ வந்திருக்கும்? 7.7. ஓகே, இந்த இடத்துல லோயர் டைம் ஃப்ரேம்ல நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் என்ன கன்ஃபர்மேஷன்லாம் வந்திருக்கு. பக்கத்துல ஏன் எடுக்க முடியாதுன்னா அங்க பையர்ஸ் அக்ரெசிவா இருக்காங்க. சூப்பர், எடுத்துருக்க மாட்டோம். இப்போ இந்த ரெண்டு இடத்துலையுமே சம் பாயிண்ட்ல வந்து இங்கே செல்லர்ஸ் அக்ரெசிவா ஆகுறாங்க, இங்கே பையர்ஸ் அக்ரெசிவ் ஆகுறாங்க. இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். தானே ரேஞ்சில். இப்போ இங்கே நம்ம பை பண்ணியிருக்கலாம் டேரெக்டாக. இங்கே பை பண்ணுறப்ப மார்க்கெட் ஃபால் ஆகுறப்ப செல்லர்ஸ் கண்ட்ரோலில் வராங்களா இல்லைங்களா? செல்லர்ஸ் வீக்காக இருக்காங்களா ஸ்ட்ராங்காக இருக்காங்க? அப்போ மார்க்கெட் ஃபால் பண்ண ட்ரை பண்ண முடியாது. ஆனால் இன்னொரு பல ஸ்ட்ரக்சர் இருக்குது. நம்ம எதுலையுமே ஒரு பாயிண்ட்ல மட்டும் மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே மாட்டோம். அண்ட் முக்கியமான ஒரு தருணம் என்னன்னா, ப்ரெடிக்ஷன் இங்கே எதுவுமே கிடையாது. அந்த வேர்டை கூட யூஸ் பண்ண வேணாம். பெர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணுறோம், ப்ரொஃபஷனலாக ஆக்ட் பண்ணுறோம், ப்ரொஃபஷனலாக எக்ஸிக்யூட் பண்ணுறோம், ப்ரொஃபஷனலாக டேக் ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணுறோம். அப்படி இருக்கிறப்ப இந்த ஸ்ட்ரக்சர் எவ்வளோ தூரம் போயிருக்கு நம்மளுக்கு? 1:10.4. வாரத்தில் இந்த 2 என்ட்ரி வந்தால் கூட போதும்ல. சப்ளை அண்ட் டிமாண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லான டாபிக். அது ரொம்ப யூஸ்லெஸ்ஸாக, ரொம்ப வேஸ்ட்டாக நிறைய பேர் சொல்லித்தராங்க. அது மேட்டரே இல்லை. எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணிட்டு மட்டும் லேர்ன் பண்ணுங்கள், லிசன் பண்ணுங்கள். ஆரிஜின் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனல் மூவ். இந்த இடத்துல நீங்கள் பார்த்த வரைக்கும் ஒரு ஆரிஜின் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனல் மூவ் உங்களுக்கு தெரியுதுங்களா? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னா இதெல்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இப்போ 15 மினிட்ஸ்க்குள்ள போய் பார்ப்போம் பாருங்கள். ஒரு அக்ரெசிவான ஒரே பொசிஷனை நீங்கள் பார்க்கவே முடியாது. இது ரெசிஸ்டன்ஸ், இங்கே சப்போர்ட்டாக மாறி இருக்கு. இது என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்வீப் நடந்துருச்சு பிரதர், இங்கே என்ட்ரு ஆகுங்கன்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் ஃபெயிலியர் கொடுத்துருக்கு. ஃபெயிலியர் தானே, ஃபால் தானே. அப்போ மார்க்கெட் இங்கே வரைக்கும் ஃபால். அப்போ இந்த இடத்துல இருக்க டிமாண்ட், இங்கே ஒரு டிமாண்ட் இருக்கு. அது ஏன் டிமாண்டு எல்லாமே நான் உங்களுக்கு பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஒரு டிமாண்ட். அப்போது மார்க்கெட் இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிருக்குங்களா, அக்ரெசிவாக போயிருக்குங்களா, அக்ரெசிவாக போகலையா? அக்ரெசிவாக போயிருக்கு. அந்த அக்ரெசிவுக்கு எல்லாத்துக்கும் பிஹைண்ட் த ரீசன் இருக்குது டிமாண்டு தான். அந்த டிமாண்டை எப்படி கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், இதில் எப்படி ப்ரெஷர் இருக்கிறத வந்து மார்க்கெட்டில் எப்படி அப்சர்வ் பண்ணலாம், அண்ட் இது எப்படி கன்ஃபார்மாக ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணலாம், இதில் என்னென்ன ஸ்ட்ரக்சர் கன்ஃபர்மேஷன் இருக்குது, மார்க்கெட் வாலட்டைலாக இருக்கா இல்லையா, பர்ஃபெக்டான டைமிங்ஸில் இருக்கா, அண்ட் ரேஞ்ச் யார் டெவலப் பண்ணியிருக்கா, இது எல்லாமே இந்த கிளாஸில் இன்டெப்த்தாக பார்க்கலாம். அண்ட் இந்த கோர் கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்ரேட் எக்ஸிக்யூஷனில் கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஆல்மோஸ்ட் இதில் கேப்சர் ஆகுறது வந்து 1:10 வீக்லி 1:10 ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்தா கூட போதும். ஓகேங்களா?
ஓகே. இப்போ இந்த வாரம் எடுத்துக்கோங்களேன். மண்டேன்னு பார்த்தீங்கன்னா Thursday, Monday. இது மண்டே. இது சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் அந்த இங்கே ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. இங்கே அக்ரெசிவான மார்க்கெட் ஃபாலோ ஆயிருக்கா. என்டையராக இங்கே யார் ரிஜெக்ட் ஆயிருக்கா? மேலே பையர்ஸ் போகிறாங்க, ரிஜெக்ட் நடக்குது. பையர்ஸ் மேலே எடுத்து போகிறாங்க, ரிஜெக்ஷன் நடக்குது. அகெயின் பையர்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க, ரிஜெக்ஷன் நடக்குது. அப்போ என்டையராக செல்லர்ஸோட ப்ரெஷர் அதிகமாக தானே இருக்குது. அப்போ சப்ளையாக தானே ஆக்ட் ஆகும். அப்போ இந்த சப்ளை மார்க்கெட்டில் என்ன ஆக்ட் ஆயிருக்கு? இங்கே இருக்கிற ரெஸ்டிங் லிக்விடிட்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த ரெஸ்டிங் லிக்விடிட்டி எல்லாமே டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபேஸுக்கு போகுது. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் தான் ஆரிஜின் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனல் மூவ்ஸ். இதில் நீங்கள் இன்ஸ்டிடியூஷனோட மூவ்ஸை மட்டும் தான் கேப்சர் பண்ண முடியும். நம்மளுக்கு முன்னாடி 1000 பேர் பை பண்ணியிருக்காங்களா, நம்மளுக்கு முன்னாடி 1000 பேர் செல் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்துட்டு தான் நம்ம என்டர் ஆக முடியும். நம்ம டேரெக்டாக பையோ செல்லோ பண்ணுறோம் முதல் ஆளா அப்படின்னா நம்ம ஸ்டாப் லாஸ் தான் ஆக்ட் ஆகும். கிளியருங்களா? நம்மளுக்கு முன்னாடி இன்ஸ்டிடியூஷனல் மூவ் போகுதா போகலையா, ரெஸ்டிங் லிக்விடிட்டிலேருந்து மார்க்கெட் சேஞ்ச் ஆகுதா, என்னெல்லாம் க்ரைட்டீரியாஸ் மார்க்கெட் அண்டர்கோ பண்ணுது, இது எல்லாமே பொறுமையாக சொல்கிறேன், லிசன் பண்ணிக்கோங்க. ஒரு டிமாண்ட், சப்ளை அண்ட் டிமாண்ட் அப்படின்னா ரெஸ்பெக்டட் டைம் ஃப்ரேம்ஸ் வேற. ஓகே, சப்ளை அண்ட் டிமாண்டோட டைம் ஃப்ரேம் வேறு. ரொம்ப மல்டி டைம் ஃப்ரேம்லாம் பார்க்க மாட்டோம், சிங்கிள் ஸ்ட்ரக்சர் டைம் ஃப்ரேம்ஸ் தான் பார்ப்போம். இதில் 1 hour மட்டும் தான் மெயின்லி நம்ம செக் பண்ண போகிறது. பட் உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிளியராக ட்ராப் பண்ண தெரியுங்களா? அது இன்னைக்கு சொல்கிறேன்னு சொன்னீங்க. அது கரெக்டாக சொல்கிறேன்னு சொன்னேன். கான்செப்டை இப்போ தான் எடுக்க போகிறோம்னு பயந்துட்டேன். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இப்படி இருக்குன்னா கேண்டில் இங்கே ட்ரா பண்ணுவீங்களா, இங்கே ட்ரா பண்ணுவீங்களா? செகண்ட் ஒன்ல தானே. ஆமாம். ஓகே டன்.